இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு கிளம்பு. அப்படியே பயங்கர அனிமேஷன் அப்படியே பிரம்மாண்டமா கொடுத்து வச்சிருக்காங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்க, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ஆர்மோ பெனிட்ரேஷன், மைனஸ் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பவர்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. கேஸ் கொஞ்சம் டீசென்டான பவர் தான். ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா ஆஹா ஆஹா அந்த மாதிரி பவர்லாம் வந்து கிடையாதுப்பா. கேஸ் கொஞ்சம் டீசென்டா தான் வந்து இருக்கு இந்த ஒரு M4A1. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நைன் டெயில் ஃபாக்ஸ், கேஸ் ஸ்கைவிங் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் பா. கேஸ் UID அனிமேஷன், ப்ரொஃபைல் அனிமேஷன், ஒருத்தான ஒரு அனிமேஷன் நைன் டெயில் ஃபாக்ஸ் குராம பாத்தீங்க அப்படின்னா சும்மா வெறித்தனமா இருக்குப்பா. கேஸ் இந்த ஒரு அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ரிவார்டும் வரக்கூடிய 20ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு லக்கி ராயல் ஈவென்ட்ல வந்து வந்துரும். பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேஸ் ரைட் வந்து தெரிஞ்சுங்க. ட்ரூவான ப்ரமோஷன் ஃப்ரீயாவே நீங்க டைமண்ட் ஏர்ன் பண்றதுக்கு நான் ஒரு ட்ரூவான ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன். கேஸ் நான் எப்படின்னு சொல்றேன், அதை அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்குமே வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்து வச்சிருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி பிளே ஸ்டோர்ல இருந்து ரூட்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கேஸ் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா டெய்லி ஸ்பின் வந்து கிடைக்கும். கேஸ் அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே அமௌண்ட் வந்து கிடைக்கும்பா. அப்புறம் இங்க டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. கேஸ் அத பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரீல்ஸ் பார்க்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். கேஸ் இந்த மாதிரி நீங்க பார்த்து பாத்தீங்க அப்படின்னா ரூட்டர் காயினை வந்து ஏர்ன் பண்ணணும். கேஸ் நிறைய ரூட்டர் காயினை பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஏர்ன் பண்ணுங்க. இந்த காயின் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா டைமண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். கேஸ் இப்போ நீங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு லெஃப்ட் சைடுல தொட்டீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் பேஜ் இருக்கும். கேஸ் அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெடீம் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுல உங்களோட UID கொடுத்துட்டு ரெடீம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் வந்து வந்துரும். கேஸ் ரொம்ப ஈஸிப்பா. இது பாத்தீங்க அப்படின்னா 100% ட்ரூ. பிளே ஸ்டோர்லயே இருக்கு. கேஸ் இப்பே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க. ஓகே, இப்போ நம்ம போயா பாஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரமோஷன் பத்தி கொஞ்சம் பேசணுங்க. கேஸ் பேசலாமா? பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த யூடியூபரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணல. கேஸ் முழுக்க முழுக்க நான் போடுற ப்ரமோஷன் பத்தி தான் நான் வந்து பேச போறேன். கேஸ் தயவு செய்து தப்பா போர்ட்ரேட் பண்ணிடாதீங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹிட்டமிலான்ற ஒரு கேரக்டருக்கு அமௌண்ட் பிடிக்குமா இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்குமா, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறது பிடிக்குமா இல்ல வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்குமா கேட்டா அந்த பதில் உங்களுக்கே தெரியும். கேஸ் எனக்கு பணத்தை விட உங்களை தான் ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். கேஸ் ஃபர்ஸ்ட் என்னோட மனசு எப்படிப்பட்டதுன்னா என்னால ஒருத்தன் கூட பாதிக்கப்பட்ட கூடாது, இன்ன வரைக்கும் பட்டதில்ல, இனிமேலும் படவிட மாட்டேன், ஒருத்தனையும் ஏமாத்த கூடாது அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாலிசி. கேஸ் அப்பதான் நான் நிம்மதியா வந்து தூங்க முடியும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். சோ இன்ன வரைக்கும் என்னைய வந்து எவனுமே ஸ்கேமர்னு வந்து சொல்ல முடியாது. கேஸ் ஸ்கேமர்னு ஒரு ப்ரூஃபை காமிச்சா நான் அன்னைக்கே யூடியூப் விட்டு வந்து போயிடுறேன். கேஸ் எனக்கு எவனையுமே ஏமாத்தணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. அதே மாதிரி உங்களை வச்சு காசு சம்பாதிக்கணும், சப்ஸ்கிரைபரை வச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தா எனக்கு போற வியூஸுக்கு கேஸ் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நிலைமைக்கு ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டிக்கு நமக்கு தான் அதிக வியூஸ் போகும். கேஸ் உங்களை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ளேயே கேஸ் 1 இயர்ல கண்டிப்பா 1 கோடியை வந்து பார்த்தரலாம் ப்ரமோஷன்ல மட்டுமே. இதுதான் உண்மை, இதை தெரிஞ்சுங்க. பட் நான் அப்படி பண்ண போறதும் கிடையாது. கேஸ் பண்ணதும் கிடையாது, பண்ண போறதும் கிடையாது, பண்ணவே மாட்டேன். நான் வந்து உங்களை காசு சம்பாதிக்கிற ஒரு படிக்கட்டா பார்க்கல, மிஷனா பார்க்கல, அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி கேஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டதும் வந்து கிடையாது. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபரும் ஒரு மனுஷன் தான், அவனும் என்னைய மாதிரி தான். நானும் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூபர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருக்க மாட்டேன். கேஸ் நானும் என் சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் மாதிரி நார்மலான ஒரு பர்சன் தான். கேஸ் என்ன வீடியோ போடுறேன் நீங்க